டேய், என்னடா கேள்வியெல்லாம் கேட்டு வச்சுருக்கீங்க நீங்கள்லாம்? புரியல எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் எதுக்கு பிக் பாஸ் பார்க்கணும்? நாங்கள் எதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம்? நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? புரியலையே இது. அப்பா நீ யாருக்கு ஓட்டு போடுற அப்படின்னு கேட்குறதே தப்புன்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒன்று தானே. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையப்பா. ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கேப்பா. நம்மலாம் என்ன யோசித்தோம்? திவாகர் வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணி வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்க, இவர் தான் நல்லவர் வல்லவர்னு வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தார். இதை வந்து விஜய் சேதுபதி கேட்பாப்புல, அப்படிலாம் பேசக்கூடாது, உங்களுக்கு கருத்து முரண்பாடுனா கருத்தோடு நிறுத்திக்கணும், அதுக்காக வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு, அப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வன்மை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்லாம் பேசுவார்னு பார்த்தா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டாப் 5 ஃபைனலிஸ்ட்டில் நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அடங்கப்பா டேய், புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு மக்களே. எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் சரியாக தப்பான்றது எனக்கு தெரியல. நான் என்னுடைய கண்ணோட்டம் வந்து இதுதான். ஒருத்தரை பார்த்து நீ யாருக்கு ஓட்டு போடுற அப்படின்னு கேட்குறதும், எலெக்ஷன் அப்போது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, யாருக்கு ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு கேட்குறதும் ஒன்று தான். ஃபைனல் வீக்கில் இருக்காங்க, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எப்பா என்னவோ போங்க. ஸோ இதில் ஒரு பக்கம் வந்து பிரவீன்ராஜ் வந்து விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல, ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து வளர்ந்து இப்படி வந்து நிற்கிறாப்புல அப்படின்ற மாதிரி. சபரநாதனுக்கு சொல்லவே தேவையில்லை. திவாகர், அப்சரா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர், என்ன தப்பு நடந்தாலும் இந்த இடத்துல தட்டி கேட்குறாப்புல, நேர்மையாக இருக்காப்புல, நியாயத்தோடு வந்து இருக்காப்புல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் நம்மளுடைய அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியானா சொல்கிறாங்க, ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரியல் வெற்றி வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக நீங்கள் ஒத்துக்கிட்டனாலையும் ஒத்துக்கிடா போனாலும் அரோரா அவர்கள் தான் ரியல் வெற்றி அப்படின்றதில் மாற்றுக்கருத்தில். ரீசன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? டைட்டில்லாம் கொடுக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஆளுக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாது, அது நான் உறுதியாக சொல்கிறேன். பட் அரோரா வந்து வெளியில் இருக்கும்போது பார்க்கும்போது பலுனக்காவாக தெரிஞ்ச அரோரா அவர்கள் வீட்டுக்குள்ளே இப்போ அரோராவாக ரியலாகவே தெரியுறாங்க, ஓகேவா? பிக் பாஸ் அரோராவாக தெரியுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, அரோராவை விட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எல்லாருமே வெளியில் நல்ல பேரோடு தான் உள்ளர வருவாங்க, உள்ளர வந்து கெட்ட பேர் வாங்குவாங்க, சரியா? ஆனால் இந்த பொண்ணு வெளியே இருக்கும்போதே பயங்கரமாக கெட்ட பேரோடு தான் உள்ளர வந்திருக்கு, கரெக்டாக? ஆனால் உள்ளர வந்து ஃபஸ்ட்டு 50 நாள் கெட்ட பேர் மேலே கெட்ட பேர் வாங்கி அதுக்கப்புறம் அதை மாற்றிச்சு. ஸோ அது லிட்ரலாக சொல்கிற நிறைய பேரால் ரசிக்க முடிஞ்ச மாதிரி இருந்திருந்தது. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. எண்டிங் பாயிண்ட் அது எங்கே போய் முடியும்னு தெரில. ஸோ அதை வியானா அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓட் கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் சரியாக தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்தினா. அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.